எட்டயபுரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது தவிர தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் அங்கு வசித்து வருவோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள தாப்பாத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இலங்கை அகதிகள் முகாம் உள்ளது. இங்கு 389 குடும்பங்களைச் சேர்ந்த 1300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த முகாமில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. தங்களுக்கு கடந்த 8 மாதங்களாக உதவித்தொகையும் சரிவர வழங்கப்படுவதில்லை என அவர்கள் கூறுகின்றனர். அரசின் விலையில்லா பொருட்கள் தங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். எங்களது முகாம் மக்களின் தேவையான அடிப்படை தேவைகளை எதுவோ ஒரு மக்களிடம் கேட்டு அந்த குறைகளை அரசு நிவர்த்தி சென்றால் மக்கள் பயனுள்ள வகைகள் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொண்டுகிறேன். ஒரு 7-8 மாதமாக கொடுப்பணம் கொஞ்சம் கொடுக்கறது கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க, முன்ன பின்ன வந்துடுது, மாதக்கணக்கில் இழுத்துறாங்க. ஒன்று. அடுத்தது எங்களுக்கு இந்த விலையில்லா பொருட்கள்லாம் அம்மா வந்த பிறகு இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் அந்த திட்டங்களை கொடுத்து உதவி செஞ்சாங்களா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாததால் பன்றிகளும் சுற்றி வருகின்றன. இதன் காரணமாக குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது என்பது அகதிகளின் மனக்குறை. மேலும் முகாமில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அவர்கள். ஏன்னா சுகாதார சீர்கேடு ரொம்ப மோசம். பன்னிகள்லாம் வருது, அது பாட்டு கூட்டமாக வருது, அது பாட்டு தண்ணி இல்லாட்டி எடுத்து வச்ச தண்ணியும் தட்டி விட்டுட்டு போயிடுது. அதனால வந்து நிறைய பேருக்கு போன வருஷமே 2 டெங்கு காய்ச்சல்னு 3 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. முகாம் தாப்பாத்தி முகாம் மட்டும் 3 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. வேறு முகாம்களில் இருந்து திருமணமாகி வரும் பெண்களுக்கும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் இந்த முகாமில் சேருவதற்கான பதிவு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதும் அவர்களது மனக்குறையாகும். இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு 3 வருஷமாக எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கான பதிவு கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே நீக்கிட்டாங்க. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் பூலுவப்பட்டி முகாமில். நான் இப்போ கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் நீக்கல் சான்றிதழ்லேருந்து எல்லாம் கொண்டு வந்து ஆர்ஐட்ட கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க டெலிவரி ஆகி வந்ததுக்கப்புறம் தம்பிக்கும் சேர்த்து எடுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டேன். சென்னை மறுவாழ்வுத்துறைக்கும் அனுப்பிட்டேன். இங்கே இருக்க ஆர்ஐட்டையும் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கும் என் பையனுக்கும் இப்போ கடந்த 3 வருஷமாக பதிவு இல்லாமல் இருக்கும். 26 ஆண்டுகளுக்கும் மேலாக தாய்நாட்டை பிரிந்து வாழும் தங்களுக்கு தமிழக அரசு சில உதவிகளை செய்து வந்தாலும் தீர்க்கப்படாத சில குறைகளை போக்க வேண்டும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பாகும். தாப்பாத்தி அகதிகள் முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்பட்டது. இதை அடுத்து எட்டயபுரம் தாசில்தார் பாக்கியலட்சுமி அவர்களிடம் கேட்டபோது இது விரைவில் தாப்பாத்தி அகதி முகாம் பகுதியில் ஆய்வு செய்து விரைவில் அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.